என்ன? ஆம் மன்னவா, சத்தியவான் இளவரசியை கடத்திக் கொண்டு குதிரையுடன் தப்பிவிட்டார். குமாரா, சத்தியவானும் இருக்கிறானா? யாரப்பா இந்த பெண்? யார் இது மகனே? சாவித்திரி, அஸ்வபதியுடைய மகள். ஆம் தந்தை. ஓஹோ. அம்மா, நீங்களும் வாழ்த்துங்கள். எழுந்திரு குழந்தாய். எப்படி வந்தாள் இவள்? மைந்தா, சாவித்திரி எப்படி வந்தாள் இங்கே? நான் அழைத்துக் கொண்டு நீ கடத்திக் கொண்டு வந்தாய் என்று சொல்கிறேன். இல்லை, நான் சுயமாகவே வந்தேன். யார் அனுமதித்து வந்தாய்? இறைவன் அனுமதித்து. தாங்கள் என்னை வாழ்த்துவீர்கள் என்று இறைவன் சொன்னார். இல்லை, நான் உன்னை வாழ்த்துவதா? இங்கிருந்து திரும்பி போய்விட வேண்டும். இப்பொழுது இங்கிருந்து திரும்பி போ. பிரபு, நிரபராதியான இவளை சொன்னார். சாவித்திரி நிரபராதியா? யுமசேனன் யுவதியின் மகள் அல்லவா சாவித்திரி? யுமசேன மகாராஜாவும் அஸ்வபதி மகாராஜாவும் பகைவராய் இருக்கலாம். எங்களுக்கு அது தெரியாது. அபயம் கேட்டு வந்தவன், என்னை கைவிடாதீர்கள். யுமசேனனை யாரும் திருத்த முயற்சிக்காதீர்கள். பிரபு, சொல். நேசம் வைத்ததுதானே சாதுவான இவள் செய்த குற்றம். நண்பா, அஸ்வபதி மகாராஜா வருகிறார். சாவித்திரி, அஸ்வபதி மகாராஜா வந்திருக்கிறாரோ? யூமசேன மகாராஜர் தன் அபிப்பிராயத்தை மாற்றிக் கொள்ளவில்லை என்று நாம் கருதுகிறோம். அஸ்வபதி மகாராஜாவுக்கு சிறிதாவது தன்மானம் இருக்கும் என்று நாம் நினைத்தோம். அஸ்வபதியின் தன்மானத்தை சோதிக்காதீர். சோதிக்காமல் விட்டுவிட வழியில்லையே மன்னவா. தாங்கள் மதுரை என்ற மகாராஜ்யத்தின் மன்னர்கிறான் சர்வாதிகாரி. சகல பெருமைகளோடு கூடிய தங்களுடைய மாளிகையில் வாழ வேண்டிய செல்வ மகள், ஒரே மகள் இங்கே இந்த காட்டில், என் ஆசிரமத்தில். இது எவ்வாறு சாத்தியமாகும்? தங்கள் மைந்தனால் கடத்தப்பட்டாள். வெட்கமில்லை உங்களுக்கு இப்படி சொல்ல? அத்தனை வலிமையற்றவர்களா உங்கள் அந்தப்புற காவலர்கள்? அலட்டிக் கொள்ளாதீர்கள். பிரபு, தர்க்கங்கள் தொடரக்கூடாது. சாவித்திரி, தந்தையுடன் திரும்பி போய்விடு. இல்லை, நான் போக மாட்டேன். இங்கிருந்து விரட்டினாலும் கூட நான் போக மாட்டேன். மகளே, இதையெல்லாம் நடக்கக்கூடாது என்று நாம் தடுத்துக் கொண்டிருந்தோமோ? நாம் நடந்து நம்முடைய குழந்தைகள் நம் இருவரையுமே எதிர்த்தார்கள். இனி பேசுவதால் பயனில்லை. நடந்ததெல்லாம் நடந்தது. மனமாற மறந்து விடுவோம். சத்வான், சாவித்திரியின் திருமணம் நடக்க வேண்டும் என்பது தெய்வ நிச்சயமாகும். அது அவ்வாறே நடக்கட்டும். தாங்கள் சொல்வது நிஜம்தானா? ஆம். முன்னா ஒரு நிபந்தனை. விவாகம் நடந்த பிறகு சத்தியவானும் சாவித்திரியும் என் ஆசிரமத்தில் தான் வசிக்க வேண்டும். சாவித்திரி மதுரையின் ராணி ஆயிற்றே. அப்படியானால் சத்தியவானை மறப்பதுதான் உச்சிதம். மதுரையின் மகாராணி ஆவதோ அல்லது சத்தியவானின் சகதர்மணி ஆவதோ என்று நிச்சயிக்க வேண்டியவள் சாவித்திரி தான். எனக்கு மதுரையில் மகாராணியாக வேண்டாம். அப்படி என்றால் இந்த ஆசிரமத்தில் வாழ விரும்புகிறாய் என்பதாகத்தான் அர்த்தம். அஸ்வபதி ராஜன் அபிப்பிராயம்? நமக்கு தனி அபிப்பிராயம் இல்லை. ஒரு ஆசை மட்டும் உண்டு. ஒரே ஒரு மகள் தான். அந்த மகளின் விவாகம் நாட்டில் வைத்து நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அது தங்களிடம். முகூர்த்த சமயத்திற்கு சத்தியவானும் தேவதத்தனும் அங்கு வந்து கலந்து கொள்வார்கள். அதை ஏற்றுக்கொள்கிறேன். நான் இப்போது சாவித்திரியை அழைத்துக் கொண்டு நாடு திரும்புகிறேன். முகூர்த்தம் நிச்சயித்த பிறகு தங்களுக்கு விவரம் அறிவிக்கிறேன். சந்தோஷம். நாட்டுல ஒரே ஆனந்தமயமா இருக்கு. எங்கு பார்த்தாலும் பூமத்தாப்புகளும் வான வேடிக்கையும் பிரமாதம். நாட்டு மக்களுக்கு எவ்வளவு சந்தோஷம். என்ன விஷயம்? ஆண்டூகமே, சாவித்ரி தேவியின் திருமணம். நானும் போகிறேன். நாராயணன். வணக்கம் முனிவரே. வணக்கம். அமர வேண்டும் முனிவரே, அமர வேண்டும். நமோ நாராயணன்.
சாவித்திரி சாவித்திரி தேவியின் அனுகிரகம், தங்களுடைய உபதேசம். நமோ நாராயண. தாங்கள் இப்போது இங்கு வந்ததும் எங்கள் பாக்கியம்தான். சாவித்திரியின் திருமண காரியங்களை நடத்த ஆரம்பித்திருக்கிறோம். நாம் அதை அறிவோம். சத்தியமா எல்லா செல்வங்களும் பெற்று தீர்க்க சுமங்கலியாய் இருக்க அருள் புரிய வேண்டும் முனிவரே. முனிவரே, சாவித்திரி அனுகிரகம். முனிவரே, இந்த விதம் வேண்டுமா அஸ்வபதி? என்ன அப்படி கேட்கிறீர்கள்? விவாகம் முடிக்க வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றனவே. அதை உடனே மாற்றிவிட்டார் என்ன? முனிவரே, சாவித்திரி, தீர்க்க சுமங்கலியாய் இருக்க வேண்டும் என்று தங்களுடைய அருளை பெறத்தானே காத்திருக்கிறேன். கண்ணில் நீர் சொரிய உன் தாய் காத்திருந்தாள். அவருடன் விரத அனுஷ்டானங்களும் வழிபாடுகளும் செய்து கிடைத்த மகளல்லவா சாவித்திரி. அருள் தருவதற்கு தடையாகும் என்கிறீர்களா? நாரதன் பேசுவது சத்தியம். என்னை ஜெகதீஸ்வரன் லோக சஞ்சாரியாக நியமித்திருப்பது சத்தியங்களை வெளிப்படுத்தும் தேவைக்காக. சத்தியம் கடைபிடிப்பதில் சில சமயம் துயரமும் உண்டாகும். என் உள்ளம் அதை தாங்கும். இந்த விவாகத்தை வேண்டாம் என்று நிறுத்த இன்னும் சமயம் மீறிவிடவில்லை. முனிவரே, நீங்கள் மற்ற எதை சொன்னாலும் சாவித்திரிக்கு அதை கேட்க சந்தோஷமாகவே இருக்கும். இதை சாவித்திரிக்கு கேட்க கசப்பாக இருக்கும்படியான செய்திகளை நான் எடுத்துச் சொல்லும்படி நேரும். அது விதி. விதியை எதிர்க்க என்னால் ஆகுமா? முனிவரே, இன்னும் சொல்லாதிருந்தால் இதயம் நின்றுவிடும். எதுவாய் இருந்தாலும் வெளிப்படையாக சொல்லுங்கள், தாங்கிக் கொள்வோம். சரி, சத்தியம் பேசி சர்ச்சை காணாவதுதானே நாரதன் விதி. இந்த விவாகம் நடந்து 1 வருஷம் முடிகின்ற சமயம் சாவித்திரியை மறந்து கொள்கிற சத்தியவானுக்கு மரணம் உண்டாகும். அதுதான் சத்தியவானின் ஜாதக நிலை. ஏன் பிறந்தாய் அம்மா? எல்லா தடங்கல்களையும் தாண்டி சென்ற போது முடிவில் இந்த நிலையா? இல்லை, பிடிவாதம் செய்யாதே, அதற்கு ஆளாகாதே. விட்டுவிடு, இந்த விவாகத்தை மறந்து விடு. முனிவரே, எங்களுடைய மகளை நீங்கள் காக்க வேண்டும். முனிவரே. நீங்கள் தான் காக்க வேண்டும் முனிவரே. சாவித்திரி, முனிவரே, 1 வருஷ தாம்பத்திய ஜீவனம் அது உனக்கு தேவையா? முனிவரே, ஒரு தினத்தை விட எத்தனையோ பெரியது 1 வருஷம். ஒரு தினமாவது நாங்கள் உண்மையாக வாழ்ந்திருந்து ஒன்று போல படுகின்றோம். அதில்லாது மற்றொரு விவாகம் இந்த சாவித்திரிக்கு இல்லை. இனி ஒன்று கூட மறைக்காமல் நான் உனக்கு சொல்ல வேண்டும். சத்தியவான் 1 வருஷத்துக்கு மேல் வாழ மாட்டான் என்ற ரகசியம் சத்தியவானோ அவன் தாய் தந்தையரோ அறியக்கூடாது. அஸ்வபதிக்கும் அருந்ததிக்கும் சாவித்திரிக்கும் பிறகு இந்த நாரதற்கு மட்டுமே தெரிய வேண்டிய சத்தியம் இது. இது நமக்குள் இருக்க வேண்டும். சத்தியவான் ஒரு நாளும் இதை அறியக்கூடாது. நமோ நாராயண. எங்கள் குலதெய்வமே, என் மகளுடைய மனதை மாற்றிவிடு, மனதை மாற்றிவிடு. குலதெய்வமே, தாங்கும் சக்தியை எனக்கு கொடு. மனம் தளராதிருக்க எல்லா சக்திகளையும் எனக்கு கொடு. அடி பேய் பெண்ணே, 1 வருஷம் ஆனதும் உன்னை ஒரு விதவையாக நான் காண வேண்டி இருக்குமே. அதை பற்றி என்னம்மா? விதவையாய் இருக்கும்படி நேர்ந்தாலும் கூட இதயம் இல்லாதவளாக அப்போது என்னை காணும்படி இருக்காது. என்னை ஆசீர்வதியுங்கள் அம்மா, ஆசீர்வதியுங்கள். என் செல்வமே, இந்த வேதனைக்காகவா இறைவன் நமக்கு ஒரு மகளை தந்தார்? மாங்கல்யம் தந்தமானேனாம் மமவத்ரு ஜீவனே ஹேதுனாம் கண்டபக்தாமி சுமகதே ஸ்ரீவாதரதத்தான். என்ன சந்தோஷம் தானே நண்பா? தேவதத்தா, நான் இங்கிருந்து உடனே புறப்படலாம். இந்த அரண்மனையின் நடைமுறைகள் எனக்கு விருப்பமற்றதா இருக்கிறது. போலாம் போலாம்.
மகளே, மகளே, என்ன கோலம் இது? இன்று முதல் என் புருஷனுடன் ஒன்றாகி நான் காட்டில் வாழ வேண்டியது அல்லவா? ராஜாங்கத்து வேஷங்கள் காலகத்துக்கு பொருந்துமா? எங்களை ஆசீர்வதியுங்கள். மங்களம் உண்டாகட்டும். நான் போய் வருகிறேன். போய் வா குமாரி, போய் வா. சத்யவான், உங்களுக்காக ரதம் காத்திருக்கிறது. மன்னிக்க வேண்டும். எளிய வாழ்க்கை வாழும் எங்களுக்கு ரதமும் ராஜாங்க மரியாதையும் அவசியமற்றதாகும். நினைவிருக்கிறதா? மறக்க முடியுமா? தேவதத்தா, தெரியுமா என்ன? இந்த இடத்தில்தான் சாவித்திரி அன்று தாகத்துக்கு தண்ணீர் கேட்டு கையேந்தி. ஓஹோ, அதெல்லாம் நடந்ததா? அது என் ஆத்மதாகமா இருந்தது. அந்த உணர்வில் தான் என் உயிரையே இந்த கைகளில் அர்ப்பணித்தேன். அடுத்த கதையை ஆசிரமத்தில் வைத்துக் கொள்ளலாமே. சரிவா. தீர்க்க சுமங்கலி பவ. மங்களானி பவந்து, மங்களானி பவந்து. நேரம் அதிகமாகிவிட்டது. பருந்ததி, நீங்கள் தூங்குங்கள். தூக்கம் ஏது? எத்தனை நாள் இப்படி துன்பப்படுவது? நம்முடைய மகளின் விதி நினைத்தாலே பொறுக்கவில்லை. வேறு யாருக்கும் இந்த நிலை வரக்கூடாது இறைவா. இறைவன் நினைத்தால் நடந்தே தீரும். நீங்கள் வருந்துவதால் என்ன பிரயோஜனம்? நான் வருந்தவில்லை. நீ வருத்தப்படாதிருந்தால் போதும். அருந்து